வெர்சட்டிலிட்டி, ஆக்டிங், கெட்டப் சேஞ்ச், டெடிகேஷன் இத்தனை இருந்தும் பல வருஷமா விக்ரம் அண்ட் சூர்யா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்க தடுமாறிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு லாஸ்டா தியேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர் 2013 வந்த சிங்கம் 2, விக்ரம்க்கு 2015 வந்த ஐ. அதுக்கப்புறமா எவ்வளவு படத்துக்கு படம் டிஃபரெண்ட் காட்டினாலும் எல்லாமே பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டிகேடா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு நல்ல படம் அமைஞ்சாலும் ஓடிடில வெளியாகிடுது. ஒரு டைம்ல ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல தொடர்ச்சியான ஹிட் படங்கள் அமைஞ்சது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ரஜினி கமலுக்கு பிறகு தமிழ்நாட்டை தாண்டி பிற தென்னிந்திய மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லா இடத்துலயும் கல்ட் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணாங்க. தளபதி தன்னோட ஃபேன்ஸ் என்ன லைக் பண்றாங்களோ அதையே பண்ணலாம்னு மாஸ் கமர்ஷியல் படங்களை பண்ணி ரசிகர் கூட்டத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா சூர்யா மற்றும் விக்ரம் அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட் படங்களை ட்ரை பண்ணி அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் தொடர் தோல்விகளை கொடுத்த சமயத்துல தனுஷ், சிவகார்த்திகே எல்லாம் கூட இவங்களை விட பெரிய சோலோ மார்க்கெட்டை ஓபன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா இந்த சோசியல் மீடியா டைம்லைனுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணாங்கன்னா இவங்களோட ரியலான பாக்ஸ் ஆபீஸ் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது தெரிய வரும்.